பேசுப்பா பேசு. ஹலோ சாமி, சொல்லுங்க சாமி. ஹலோ, கேட்டுச்சுன்னு நான் பேச மாட்டேனா? சாமி கேக்குதுப்பா, கேக்குதா பேசு. இங்க கேக்குமியா? பாத்தியா? ஏப்பா என்னப்பா விளாண்டுட்டு இருக்கீங்க? அங்க பாருங்கப்பா, இப்படி ஒருத்தனை வச்சுக்கிட்டு சீரியஸ்னஸ் செய்யாம குடுப்பா. சொல்லிட்டேன் சாமி, வந்துருவாங்க. சொல்லிட்டேன் சாமி. இது மட்டும் தான் கேட்டது. அதுக்கு முன்னாடி பேச எதுவுமே கேட்கல. இப்படியே கொண்டு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுங்க. என்னப்பா போன் வருது பாரு. சாமி, நீங்க அந்த பொம்மையோட பிரச்சனைக்காக தானே போனீங்க. இப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சேன். நீங்க போன் அட்டன் பண்ணி பேசாதப்பவே அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படாதீங்க சாமி, உங்களை காப்பாத்திடுவேன். உங்க பேரை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். மேல சொல்லுப்பா, மேல சொல்லு. நீங்க எவ்வளவு மேல சொன்னாலும் அவனுக்கு கேட்காது. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். உங்களால அங்க இருக்க பிரச்சனை சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி அங்க நடக்கிற பிரச்சனை சொல்ல முடியலனா அந்த 4 பொம்மையுமே அங்கதான் இருக்கு சாமி. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனை சொல்ல வரும்போது உங்களை பேச விடாம பண்ணுதுன்னா கண்டிப்பா அந்த 4வது பொம்மை அங்கதான் உங்களை எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த 4வது பொம்மை தான் உங்களை பேச விட முடியாம கண்ட்ரோல் பண்ணும். அப்பனா கண்டிப்பா அந்த பொம்மை அங்கதான் இருக்கு. கவலையப்படாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். என்ன ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லி போனை வச்சிட்டான்? அவன் ஏன் சிஷியம்பா, கண்டிப்பா இப்படியே நம்மளை காப்பாத்திடுவான்.